Hi friends, welcome back to our channel Easy Way to Learn English. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து எக்ஸசைஸ் 6 வரைக்கும் நம்ம பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். இன்றைக்கி எக்ஸசைஸ் 7 பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே லிட்ரலாக நான் தமிழ் மீனிங் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இப்போ ரிமைனிங் பார்ட்டும் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். ஹி வாஸ் ஆன் லீவ். அவர் விடுப்பில் உள்ளார், விடுமுறையில் உள்ளார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஆன் யூஸ் பண்ணணும். ஹி வாஸ் ஆன் லீவ். தேர் ஆர் அயன் ரெயிலிங்ஸ் அரவுண்ட் ஆர் பிளே கிரவுண்ட். அதாவது இரும்பால் செய்யப்பட்ட ஒரு வலை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சுற்றின்னு வரும்போது எல்லாமே நம்ம வந்து அரவுண்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். லுக் அட் த பாக்ஸ், அந்த பெட்டியை பார். அப்போ குறிப்பிட்ட ஒரு பிளேஸ் சொல்லும்போது அட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹார்சஸ். இந்த வேர்டு ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் செஸ், ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங், ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங், ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் வாட்சிங் மூவிஸ். ஸோ அந்த ஃபாண்ட் ஆஃப்ங்கிறது வேர்டு வந்து நான் அதுக்கு அடிமை, அதாவது அதை பழக்கம் உள்ளவன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் அஷேம்ட் ஆஃப் ஹிஸ் கண்டக்ட். அவர் நடந்துக்கிட்டதுக்கு அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு, அதாவது வேதனைப்படுறாரு, அதாவது தப்புன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அஷேம்ட் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. நோ ஒன் கேன் பி ஹெல்தி அட் ஒர்க். ஸோ இதில் அட்ங்கிறத யூஸ் பண்ணணும். டு யூ பம்ப் ஹேர் இன்டு த டயர்ஸ். டயர்ஸில் கொஞ்சம் காற்று அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்குற இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இன்டூ, அதாவது டயருக்குள்ளே போயிடும் காற்று, இட் வில் நாட் விசிபிள். ஸோ அந்த இடத்துலலாம் இன்டூ யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். ஹோல்ஸ், ஹோல்ஸ்ன்னு வர இடத்துல இன்டூங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். டு நாட் பிக் யுவர் நோஸ் வித் யோர் ஃபிங்கர்ஸ். ஸோ உன்னோட மூக்கை வந்து கையால் இழுக்காத, அந்த மாதிரி சொல்கிற இடத்துல கில்லாத, அந்த மாதிரி சொல்கிற இடத்துல வந்து வித் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெவர் புட் யோர் ஃபிங்கர்ஸ் இன் யோர் மவுத். ஃபிங்கர்ஸ் எடுத்து வாயில் வச்சுக்காத, வாய்க்குள்ளே வச்சுக்காதனா இன். யூ ஷுட் நெவர் ப்ரீத் ஃப்ரம் யோர் மவுத். வாயால் மூச்சு விடக்கூடாது, வாய் வழியாக, வாயிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரம். ஹவு லாங் கேன் வி லிவ் வித்தவுட் ஏர். ஸோ காற்று இல்லாமல் நம்மளால் எத்தனை நாள் வாழ முடியும், அந்த இல்லாமன்னு சொல்கிற இடத்துல வித்தவுட். வி மஸ்ட் நாட் லெட் ஃப்ளைஸ் செட்டில் ஆன் ஆர் ஃபுட். ஃப்ளைஸ்னால் ஈக்கள், அந்த மாதிரி கொசு, அந்த மாதிரி பறக்கிற பூச்சியெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டில் செட்டில் ஆக விடக்கூடாது, அது வந்து ஜெர்ம்ஸை ஸ்ப்ரெட் பண்ணும், அதுக்காக. தேர் இஸ் நத்திங் நியூ அபவுட் த சன். அதாவது சூரியனை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதை பற்றின்னு சொல்லும்போது இங்கே வந்து அபவுட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணும். ரைஸ் இஸ் க்ரோன் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அரிசி வந்து எல்லா இடங்கள்லையும் விளையுது அப்படின்னு சொல்கிறதுல ஓவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The hare laughed at the tortoise because it was slow. ஸோ அந்த ஸ்டோரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, டாட்டாய்ஸ் ஸ்டோரி அண்ட் த ஹேர் ஸ்டோரி, அதில் வர ஒரு இதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அதில் அட்டுங்கிற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் அட், லுக்ட் அட். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஒருவரை பார்த்து அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம், ஒருவரை பற்றி குறிப்பாக சொல்கிற இடத்துலலாம் அட் யூஸ் பண்ணணும். எ கேட் மே லுக் லைக் அ கிங். இதில் பாருங்கள், லைக் அப்படிங்கிற வேர்டும் ஒரு ப்ரிப்போசிஷனாக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்ட் மதர் ஹபர்ட் வென்ட் டு த கபர்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் அடிக்கடி நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வென்ட் டூவும் கொடுத்துருக்காங்க. இந்த டூங்கிறது இங்கே ப்ரிப்போசிஷன். த பியானோ இஸ் ஃபார் சேல். விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிற இடத்துல வந்து ஃபார் சேல் யூஸ் பண்ணணும். ஹீ லீவ்ஸ் 5 children டு ஹிம். அவனிடம், அவனுக்காக, அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல டு ஹிம். ஹி வாஸ் பங்க்சுவல் டு த மினிட். ஒரு நிமிஷத்துக்கு கூட அவர் வந்து பங்க்சுவலாக இருப்பார். ஸோ அந்த இடத்துல ஒரு நிமிடத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வென்ட் தேர் ஆன் மை வில்.
என்னோட விருப்பப்படி நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஐ வெண்ட் தேர் ஆன் மை வில், என்னோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல ஆன்கிறத யூஸ் பண்ணணும். டேக் மை வேர்ட் ஃபார் இட், என்னோட வார்த்தைகளை நீ எடுத்துக்கோ இதுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல ஃபார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. த ஒர்க் வாஸ் டன் இன் ஹேஸ்ட், ஹேஸ்ட்னா அவசரமாக முடிச்சது. ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப வேகமாக அவசரத்தில் முடிக்கப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த த்ரீ பிரதர்ஸ் குவாரல்ட் அமாங் தெம்செல்ஸ், அவர்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ இங்கே குரூப் ஆஃப் பீப்புள் பேசும்போது அம்மேங் அப்படிங்கிற ப்ரப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மே ஐ கோ ஃபார் அ ரைட் இன் யோர் கார், உங்களோட காரில் நம்ம ஒரு ரைடு போகலாமா அப்படின்னு கேட்குறதுல ஃபார் அண்ட் இன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராமா வென்ட் டு நாசிக் வித் அர்ஜுன், ராமா வந்து நாசிக்கு போனான்னு சொல்லும்போது வென்ட் டுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது வித் அர்ஜுன்னா அர்ஜுனுடன் சொல்லும்போது வித் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீ ரோட் இன் த டெசர்ட் ஆன் அ கேமல், டெசர்ட்டில் அதாவது பாலைவனத்தில் ஒரு கேமல் மேலே ஏறி போனாங்கன்னு சொல்லும்போது மேலேங்கிறதுக்கு வந்து ஆன், இன்னுங்கிறது வந்து உள்ளேங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லீவ்ஸ் ஃபால் ஃப்ரம் ட்ரீஸ் இன் ட்ரை வெதர், ஃப்ரம் ட்ரீஸ் மரத்திலிருந்து விழுகிறதுனால ஃப்ரம் ட்ரீஸ், இன் ட்ரை வெதர் எந்த நேரத்தில் அது விழுகும்னா ட்ரை வெதரில், அந்த இடத்துல வந்து இன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராமா இஸ் ட்ராயிங் எ பேரட் ஆன் தி பிளாக் போர்டு வித் அ பீஸ் ஆஃப் சாக். ஸோ போர்டு மேலே வரைஞ்சான்னு சொல்லும்போது ஆன், எதை கொண்டு வரைந்தான் எதை வச்சு அப்படின்னு சொல்லும்போது வித் அ சாக், வித் அ பீஸ் ஆஃப் சாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரி வென்ட் டு ஸ்கூல் வித்தவுட் ஹிஸ் புக்ஸ் and his master sent him back to his house for them. ஸோ புக்கை எடுக்காமல் போயிட்டான், இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிற இடத்துல வித்தவுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டு ஹிஸ் ஹவுஸ், வீட்டுக்கு திருப்பி அனுப்பினார், வீட்டிற்குன்னு சொல்கிற இடத்துல டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எதற்காகனா ஃபார் தெம், அந்த புக்ஸுக்காக, அந்த காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு தான் ஃபார் தெம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8 பார்க்கலாம். இது உங்களாலே பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருக்க சென்டென்ஸில் வந்து நம்ம எது ப்ரிப்போசிஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும் போதும். ஃபாதர் இஸ் நாட் அட் ஹோம் அட், he has eaten nothing since yesterday since, the boy fell off his pony off, what is that in your hand in, he was among the crowd among, I gave 10 rupees for that for, let us walk along the shore along, I don't know anything about it about, the policeman is on duty on, there is a bridge over the river over, the carriage is at the door at, the moon goes round the sun round, he laughed on my face on, the moon shines by night by, they live across the river across, the boy fell off the bicycle off, the room is 20 feet by 16 by, he sat beside me at dinner, beside and at both are prepositions. I am afraid of your dog off, the house is on fire on, he is tall for his age for, I met him by chance by, I met him on the way on, I have got through my work through, I have been here since 10 o'clock since, he is hard of hearing of, can you direct me to the post office? True, the train will start at 3 p.m. at, little Jack Horner sat in a corner in. ஸோ எக்ஸசைஸ் 9 பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 ப்ரிப்போசிஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிட்வீன், அபவ், அண்டர். பிட்வீன்னா 2 பொருளுக்கும் நடுவில் இருக்கிறது, அபவ்னா மேலே, அண்டர்னா கீழே. தேர் இஸ் அ டால் இன் த கபர்ட், it is between a clock and a radio, there is a kite under the doll, there is a bottle above the clock, the radio is under a ball, there is a book between the bottle and the ball, it is above the doll.
ஸோ ஃபைனல் எக்ஸசைஸ்க்கும் வந்துட்டோம். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இன் த சென்டென்சஸ் வித் சூட்டபிள் ப்ரப்போசிஷன்ஸ். இந்த பிக்சரை பார்த்து நம்ம ப்ரப்போசிஷன்ஸை போடணும். த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. தேர் இஸ் அ பைசைக்கிள் நியர் த சில்ட்ரன். தேர் ஆர் 3 apples on the table. There is a dog under the table. Some birds are flying in the sky. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் புது டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.